சேனல்ல மிளகாய் தூள் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இப்போ 4 பல் பூண்டை இடிச்சு எடுத்துக்கிட்டேன், அதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து எங்க வீட்லயே செஞ்ச மிளகாத்தூள். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரைஸ் போட்டு கிளறிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் உடையாம கிளறிக்கணும். எவ்வளோ ஈஸியான டிஷ் இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் எங்க அம்மாவை செய்ய சொல்லி கேட்டுட்டே இருப்பேன், இவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாமா? நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை பாய்.